கன்னி ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க. கன்னி ராசியை பொறுத்தவரை கன்னி ராசிக்கு இது வரைக்கும் 9ல் இருந்த குரு 10ஆம் இடத்துக்கு போகிறார். 10ஆம் இடத்துக்கு போனால் என்ன சொல்லணும், 10ல் குரு பதவியை கெடுத்துருவாருன்றோம். எப்படா பதவியை கெடுப்பார்? சனி பகவான் 6லேருந்து 7க்கு போகிறாரு, லாபம். அதே மாதிரி 7ஆம் இடத்தில் இருந்த ராகு பகவான் 6ஆம் இடம் மறைவு ஸ்தானத்துக்கு வரார், லாபம். இது எல்லாத்தையும் சேர்த்து 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு குரு பகவான் போகிறது 11/5/2025 8/10/2025 வரை ஒரு 180 நாட்கள் அலுவலக வேலையில் வருமானத்தில் சில சங்கட்டங்களும் சில வருத்தங்களும் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும். நீங்கள் செய்கிற ஒரு வேலையை தப்பாக புரிஞ்சுப்பாங்க, அவ்வளோதான். ஒரே குழப்பங்கள் தான் இருக்கும். மொழி அலுவலக விஷயத்தில் நீங்கள் ஒரு கணக்கு எழுதுனீங்க, தப்பாக கணக்கு கொடுத்துட்டீங்க, நீங்கள் இந்த பணத்தையே ஏமாற்றிட்டீங்க அப்படின்னு வீண் பழி வரும் ஒழிய அதால் உங்களுக்கு பாதிப்பு வராது. பழி வந்த மாதிரியே அந்த பழியும் விலகிடும். அதில் மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும், முன்னெச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு பக்கம் சனி பகவான் லாபத்தை நோக்கி நகர்கிறார் 7ஆம் இடத்துல, இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ராகு பகவான் லாபத்தில் இருக்கிறார். இது வரைக்கும் தலைவலியாக இருக்கக்கூடிய கேது பகவான் மாறிடுவார் 12ஆம் இடத்துக்கு. இது எல்லாம் சேர்ந்து லாபம். ஒரு உதாரணம் சொல்லணுன்னா, இது வரைக்கும் உங்களுக்கு கல்யாணம் ஆகலை, இப்போ கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு ஒரு இடத்துல கிடச்சிருக்கு, பொண்ணுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பொண்ணு வீட்லேயும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எல்லாம் ஓகே. ஆனால் வெளியில் வந்தபோது என்னைக்காவது ஒரு நாள் வந்து ஃப்ரெண்டோடு போய் சரக்கு அடிச்சிருப்பீங்க. அதை அந்த பொண்ணு வீட்டில் இருக்கிறோம் எவனோ ஒருத்தன் பார்த்துருப்பான். பார்த்துட்டு அந்த மாப்பிள்ளையா, அந்த குடிகாரனாச்சே, அந்த பையன் குடிச்சிட்டு இருக்கிறத நான் பார்த்தனே அப்படின்னு கதையை விட்டுருவாங்க. ஐயோ குடிகாரனா, என்ன இது இப்படின்னு ஒரு குழப்பம் வந்து அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி கேட்டு, என்ன நீங்கள் சரக்குலாம் அடிப்பீங்களாம்ல, நான் எங்கே அடித்தேன் அப்படின்னு, இல்லை எங்கள் சொந்தக்காரருக்கு சொன்னாங்க. அப்புறம் அதுக்கு நீ எக்ஸ்பிளைன் பண்ணி விளக்கம் கொடுத்தியப்போ நான் ஃப்ரெண்டோட ஒரு பார்ட்டிக்கு போனேன், ஒரே ஒரு பீர் தான் குடித்தேன், இதுக்காக அந்த பஞ்சாயத்து அப்படின்னு குழப்பம் வரும். ஆனால் அதுக்காக அந்த கல்யாணம் நின்றுடாது. ஏன்னா 7ஆம் இடத்தை நோக்கி சனி பகவான் நகர்கிறார். இப்போ ஒரு வெளிநாட்டு பயணத்துக்காக விசா போடுறீங்கன்னா அங்கே வேலைக்கு போனால் அவ்வளோதான், நம்மள வருமானம் கொடுக்க மாட்டாங்களாம்ல, காலியாம்ல, ரொம்ப போட்டு ரூமில் போட்டு வாட்டிடுவாங்களாம்ல, இப்படியா அள்ளி போட்டு புவைய விட்டு குழப்பி அடிச்சிருவாங்களே ஒழிய வேறு ஒன்றும் நடக்காது. அதனால் பயப்பட வேண்டாம். இந்த குரு பயிற்சி 10ஆம் இடத்துக்கு வரார், பதவியை கெடுத்துருவார் அப்படின்லாம் பயப்படவே பயப்படாது. அது கூட ஒரு 180 நாள் தான், 11/5 8/10 வரலைக்கும் தான். அதுக்கப்புறம் அதிசாரத்துக்கு போயிடுவார். அதிசாரத்தில் ஒரு 75 நாட்கள், அதுக்கடுத்து வக்ரத்தில் ஒரு 120 நாட்கள், இப்படியா ஓடிடுவார். அதனால் பயமே வேண்டாம். அப்போ இந்த நாட்களில் இந்த மாதிரி வீண் வதந்தி வந்தால் உடனே அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்து அழகாக பிளான் பண்ணி சரியாக பேசி உங்கள் தரப்பு இருக்கக்கூடிய நியாயத்தை சொல்லி விளக்கம் கொடுத்து முடிச்சிடணும். அதை விட்டுட்டு அதை வந்து நீங்கள் தவறாக பயன்படுத்தினா அது தப்பாக போயிடும். அதனால் வந்து குழப்பங்களை சரியாக பேசி தீர்த்து கொண்டு வருமானத்திற்கும் வாழ்க்கைக்கும் வழிவகுத்தால் இந்த குரு பயிற்சி சூப்பராக இருக்கும். கன்னிராசிக்காரர்கள் சாமி, இப்போது சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த கன்னிராசிக்காரர்கள் குரு பயிற்சிக்கு எந்த கோவிலுக்கு போகணும், எப்படி வழிபடணும், அதை பற்றி சொல்லுங்கள். கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி 7ஆம் இடத்து சனியை நோக்கி நகர்கிறார். 6ல் ராகு பகவானும் 12ல் கேது பகவானும் இருக்கக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய குரு பயிற்சியில் கண்டிப்பாக ஒரு முறை வேணும் மாயவரம் போயிடுங்க. மாயவரத்தில் வள்ளலார் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது, அங்கே போனீங்கன்னா தட்சிணாமூர்த்தி நந்தி மேலே இருப்பார். நந்தி மேலே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரு வெண்பட்டு சாத்தி கொண்டகல்ல மாலை சாத்திட்டு வந்துட்டிங்கன்னா இந்த குரு பயிற்சியில் குழப்பம் இல்லாமல் வாழ்ந்து வருமானத்தை பெருக்கி திருமணம் கைகூடி வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டு அனைத்து சுப நிகழ்ச்சிகளும் நடந்து வளமாக வாழ முடியும்.